எனக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்காவது என்னால தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்பனா இதை மட்டும் குடிச்சு பாருங்க, உங்க வயிற்றுப்போக்கெல்லாம் கையால புடிச்ச மாதிரி நின்னு போயிடும். அட ஆமாங்க, ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வயிற்றுப்போக்கு போயினே இருக்கும். இது மாதிரி வயிற்றுப்போக்கு ஆகிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம உடலுக்கு ஒத்துக்காத ஏதோ ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டுருப்போம். அந்த பொருளை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்ற வரைக்கும் இப்படிதான் தொடர்ந்து வயிற்றுப்போக்கா ஆயின்னு இருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த தம்பிக்கு இன்னைக்கு தொடர்ந்து இது மாதிரி தான் வயிற்றுப்போக்கா ஆயின்னு இருக்குது. இப்ப நானும் தம்பிக்கு இது மாதிரி தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி தர போறேன். இதுக்கு தேவையான பொருள் தேனு, ஏலக்காய், ஒரு எலுமிச்சை பழம். முதல்ல ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்பூன் தேனும் வச்சிருந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி நல்லா புழிஞ்சு விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த ஏலக்காவை உடைச்சு அது உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்து அதுல போட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கி எடுத்துக்கணும். நானும் அப்படி கலக்கின ஜூஸை எடுத்து தம்பிக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுப்பாட்ட ஆரம்பிச்சேன். ஏ தம்பி, இன்னும் 1 மணி நேரத்திலே உன்னுடைய தொடர் வயிற்றுப்போக்கெல்லாம் கையால புடிச்ச மாதிரி நின்னு போயிடும். ஆனா இதுக்கப்புறம் இது மாதிரி உனக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஆகக்கூடாதுனாக்கா உன்னுடைய உடம்புக்கு ஒத்துக்காத எந்த ஒரு பொருளையுமே நீ சாப்பிடக்கூடாது. அப்படி தெரியாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி வயிற்றுப்போக்கு ஆச்சுனாக்கா கண்டிப்பா அந்த ஜூஸை போட்டு குடி, உன்னுடைய வயிற்றுப்போக்கெல்லாம் சரியா போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். உங்களுக்கும் இது மாதிரி தொடர்ந்து வயிற்றுப்போக்கு ஆச்சுனாக்கா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.